உட்காந்து சாப்பிட்றதுமா? கடையில் வாங்கிட்டு வந்தேன். ஏன் கடவுள்லேயே உட்காந்து சாப்பிட்றத? ஏன் கடவுளார உட்காரக்கூடாதுட்டாங்களா? யாரு கட்டித்தரன்னத? ஏன் ஏன் உள்ள உட்காந்து சாப்பிடக்கூடாதம்மா கடையில்? புரியல. இல்ல அங்க உட்காந்து சாப்பிடக்கூடாது வேணான்ட்டாங்களா? இடம் இல்லை அப்படின்ட்டாங்களா? எந்த கடை சொன்னது? இந்த எதிரில் இருக்கிற கடையா? நீ எடுத்துன்னு போன்ட்டானா? இதே ஊர் தானே ஊதாட்டம். சரி ஹோட்டல்ல வாங்கிக்கின்னு ஏன்டா ரோட்ல உட்காந்து சாப்பிட்றாங்களேன்னு தான் கஷ்டமாயி போச்சு. இந்த இடம் சின்னமாக்குது, இடம் இல்லைன்னு அந்த கடையில. அதானே. என்ன உங்க பேரு என்ன? அங்கமுத்து உங்க பேரு? சரி சரி சரி, உடம்பு பாத்துக்கோ சரியா? தண்ணி வேணுமா? தண்ணி எடுத்துட்டு போ. அவங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க, வாங்கிட்டு வந்தேன். என்ன வாங்க போறோம்? இந்த இட்லி வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு ரூபா? 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். இங்க இருந்து பைட்டான சாப்பிட்டுங்கன்னா இடம் ஆயா பாப்பா வந்து கொடுத்துட்டு சாப்பிட்டேன். இடம் இல்லாம இடம் நிறைய சாணங்குது உள்ள பிள்ளை, இடம் கசிண்டமா இருக்குது. பாவம் பிள்ளை கொடுத்து மாம்பழம் அது சாப்பிட்டு செட்டியாட்டாரு செட்டியாட்டாரு இருக்கலாம். எதுவும் சொல்ல மாட்டா இருப்போம். சொல்லு எதுவும் அது கேட்டது நம்ம அவளுக்கு தான் நான் என்னென்ன பண்ணுறேன். என்னமா கொடுத்தாங்க, நம்ம சாப்பிட்டுட்டோம். அது இன்னும் வேணாம், அது நம்மளுக்கு ஆக வேண்டிய மனுஷரு. அவளுக்கு தான் இட்லி 6 இட்லி கொடுத்தாங்க, 6 இட்லி கொடுத்தாங்க. 3 இட்லி தின்னுட்டேன். இல்ல ஹோட்டல் ஏன் கொடுக்கலையா? உள்ள உட்காந்து சாப்பிட சொல்லியா? உள்ள இடங்க ஆகப்பட்ட இடம் இல்லன்ட்டாங்க. இடம் நம்மளே அதை பாதிட்டு நாங்களே கட்டி கொடுத்துறாங்க, வெளியே போய் சாப்பிடுன்றாங்களா? போய் நல்லா மிச்சலாம கட்டி தாத்தாங்க. கோலம் போட்டு ஊனிட்டு கிடக்குறல, அதில் பேச்சும் பேச்சு இல்லை. நம்ம கோலம் போட்டு ஊனிட்டு கை கழுவி போய் அதை இது வந்தோம். 4 இட்லி பண்ணிட்டோம். Oh.